பேரை கேட்டா சும்மா அதிருதில்ல அது அப்போ. ரஜினி பேரை கேட்டா சும்மா அலறுதில்ல இது இப்போ. ரஜினி எப்போ அரசியல் பேசினாலும் அது ஒரே ஆரவாரமாகத்தான் முடியும். ஆனால் இப்பெல்லாம் அவர் பேசினாலே ஒரே கலவரமாகத்தான் முடியுது. ஃபேஸ்புக் பக்கம் போனால் சும்மா ரஜினியை பிரித்து மேயிறாங்க. வாட்ஸ்அப்பில் வண்டையாக திட்டுறாங்க. ட்விட்டரோ கேட்கவே வேணாம். டீசல் மோட்டாரில் காதை விட்ட மாதிரி ஒரே சவுண்டு. சினிமாஸ்கோப் காலத்திலேருந்து நடித்த ரஜினிக்கு சோசியல் மீடியா பக்கம் போனால் மைக்ராஸ்கோப் வச்சு தேடினாலும் ஒரு ஆள் ஆதரவாக கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ரஜினி இப்போ என்ன பண்ணினார்? தன் ரசிகர்களோட படம் தான் எடுத்தார். அதுக்குள்ளே படித்தவன்லேருந்து படிக்காத வரைக்கும் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் கார்த்திகை மாதத்தில் தான் பள்ளிக்கட்டு சபரிமலைக்குன்னு கோஷமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் ரஜினியை பார்த்து மூட்டையை கட்டு இமயமலைக்குன்னு கோஷம் போடுறாங்க. இதை பார்த்த தமிழ் அமைப்புகள் சும்மா இருக்குமா? சாதாரணமாக குண்டூசி சத்தத்தையே கும்பகோணத்திலிருந்து குஜராத் வரைக்கும் கேட்க வைப்பாங்க. இந்த மாதிரி குக்கர்லேருந்து வர்ற விசில் சத்தம்னா அமெரிக்க அதிபர் மாளிகையே அதிர்ற மாதிரி வெடி வைக்கிறாங்க. இத்தனை கலைபரத்திலையும் கண்டு மிரள்றதுக்கு ரஜினி என்ன சாதா நடிகரா? சூப்பர் ஸ்டார் ஆச்சே. மயானத்தில் இருக்கிற அமைதி மாதிரி தியானத்தை பண்ணிக்கிட்டு அமைதியாக இருக்கார். இதுக்கு இடையில் ரஜினிக்கு வேண்டிய அமைப்பு ஒன்று ரகசிய சர்வே எடுத்துச்சான். அந்த சர்வே தேக்கு மரத்துக்கே ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்துச்சான். வழக்கமாக ரஜினி அரசியலில் பாதி கிணறு தான் தாண்டுவார். இப்போவும் அப்படித்தானா இல்லை முழு கிணறும் தாண்டுவாரான்னு போக போகத்தான் தெரியும். ஆனால் ஒன்று, அப்போல்லாம் கிணத்துல தண்ணி இருந்துச்சு, உழுந்தவங்க உயிர் பழைச்சா போதுன்னு எழுந்து வந்தாங்க. இப்போ கிணறெல்லாம் கண்ணாடியும் கருங்கல்லுமா கிடக்கு. இப்பயாவது பார்த்து முழுசாக தாண்டுவாரா கிணத்த?